மனசில் பட்ட விஷயத்த டக்குன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. அப்படி என்ன விஷயன்றதை பார்க்கலாம். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஏரியானா என்னோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் தாங்க. சீரியஸாகவேங்க ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி சண்டே இருந்தாலுமே நான் இப்போ லைவாக தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் 6 o'clock. இருந்தாலுமே எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். நான் வந்தே ஆகணும். சண்டேனாலுமே நான் இங்கே வருவேங்க. வந்துட்டு எனக்கு பிடிச்சது நான் கொஞ்சம் நேரம்னாச்சு நான் இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இவங்க எனக்கு எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். என்னோட எல்லாத்துக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஏதாவது மறக்கிறதுக்காக தான் நம்ம இந்த விஷயம்லாம் நம்ம இறங்குவோம். ஹேண்ட்மேட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க. அதோட அந்த பாசிட்டிவான விஷயத்த மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நெகட்டிவான எந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இருந்தாலுமே என்னோட அந்த நெகட்டிவ் எல்லாமே மறக்கிறதுக்காக நான் ஆரம்பித்த பிஸ்னஸ் தாங்க இது. ஆனாலுமே எல்லா வீட்லேயும் எல்லா எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தாங்க எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாருங்க. நீ பண்ணு, ஆனால் உடம்பை பார்த்துக்கோ. ஒரே விஷயம், நீ பண்ணு ஆனால் உன்னோட உடம்பை பார்த்துக்கோ. இதை திருப்பி திருப்பி சொல்லுவாருங்க. ரெஸ்டடு, மதியானம் 1 hourனாச்சும் ரெஸ்டடு, உடம்பை பார்த்துக்கோ. பட் நான் உன்னோட பேஷனை நான் தடை பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லுவாருங்க. ஸோ அது உண்மை தான். அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். தென் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் பொறுத்த வரைக்குங்க எனக்கு எந்த ஒரு பெரிய லாபமுமே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு டசன் நான் சேல்ஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 10 to 20 rupees லாபம் வருங்க. அதுவும் ஆஃபர் போட்டேன்னா, ஃப்ரீ ஷிப்பிங் போட்டேன்னா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த லாபமுமே நமக்கு இருக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இருந்தாலுமே எதுக்காக நீ இதை பண்ணுற அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் லவ் பண்ணுற விஷயம். நான் கண்டிப்பாக இதை விட மாட்டேன்னு பண்ணிகிட்ருக்கேங்க. எவ்வளோ தடங்கள் வந்தாலுமே நான் உட்காந்து இந்த இடத்துல தான் அழுவேன். ஒரு சில கண்ணீர் துளிகள் எனக்கு பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அழுகை எல்லாமே அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் நீ பண்ணு, நான் உன்னை பண்ண வேணான்னு சொல்லலை, உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு மட்டும் தாங்க சொல்லுவார். ஸோ அந்த விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்வேன். எவ்வளோ தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடத்துல என்னைய நல்லாவே நிறைய விஷயம் நல்லது கொடுத்துருக்காரு. அது பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்டு. ரொம்ப பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவேங்க அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு பேக் போன்னு சொல்லலாம். அவர் இல்லைன்ட்டா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு இந்த பிஸ்னஸில் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு பொருள் வாங்கி கொடுக்குறாரு அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே நான் தான். நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை வச்சு கொஞ்சம் பொருள் வாங்குவேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொருள் வாங்குவேன். இப்படி வாங்கி சேர்த்த ஒவ்வொரு விஷயம் தாங்க இது எல்லாமே. இப்போ என்னால் என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுது அப்படின்னு நினைக்கக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த பணப்பிரச்சனை அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்டுக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. நல்லாவே இருக்கும். இருந்தாலுமே எதுக்காக நீ இதை பண்ணுற, இதை பண்ணி தான் நீ சம்பாதிக்கணும், இதை பண்ணி தான் நீ இது பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாதுன்னு நிறைய பக்கம் வந்திருக்குங்க. இருந்தாலுமே எனக்கு கொஞ்ச நாச்சும் என் கையில் அமௌண்ட் இருக்கணும். நான் வெளியே போனால் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒன்று இருக்குங்க. அது இல்லாமல் என்னோடய மெடிக்கல் செலவாகட்டும் எதாகட்டும் என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வரணும் ஃபஸ்ட்டு. எல்லாமே கொடுத்துட்டாரே கடவுள்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உடஞ்சி போய் உட்காராமல் ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை நம்ம லைஃப்பில் வரணும் இல்லையா? ஒரு பிடிப்பு வேணுங்க. அந்த பிடிப்புக்காக நான் இதை பிடிச்சது தான் இது. இதிலெல்லாம் எனக்கு ஜீரோ, அதாவது ஒன்றுமே இல்லைங்க. லாபம்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ணது தான். இப்போ இதன் மூலயமா எனக்கு கொஞ்சம் லாபம் வருதுங்க. அது எல்லாமே என்னோடய எஃபர்ட் மட்டும்தான் நான் சொல்வேன். அதுவும் இல்லாமல் இது மேலே வச்சுருக்க நான் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை. அதை உண்மைதாங்க. நான் தான் சொன்னேன், சண்டே கூட இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன். என் பொண்ணுங்க கூட கேட்டாங்க, அம்மா இன்றைக்கி என்ன இங்கே ஒர்க்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா சும்மா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேங்க. அவ்வளோதான். ஆக்சுவலி கிளாஸ் பேங்கிள்ஸில் சின்ன ஆஃபர் போட்டிருந்தேன் இல்லையா? இதெல்லாம் டசன் 40 rupees, ரெயின் ட்ராப்ஸ் 120 rupees. பட் ஃப்ரீ ஷிப்பிங் 500க்கு மேலே வாங்கினா இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்கங்க. அந்த ஆர்டர்ஸ்க்கு எடுத்து வைக்கலாம். இன்றைக்கி எடுத்து வச்சா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க. ஒரு 3 பேர்த்த வச்சு என்னால் இப்போ வேலை செய்ய முடியுது அப்படின்னு நினைக்கக்குள்ளே உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச நிறையா விஷயம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா நான் உண்மையாலுமே ஒருத்தங்க இப்படின்ட்டு
பார்த்தாவே பாவம்னு நினைப்பேன். அதனால் நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேங்க. அது வந்து என்னோடய முதலிருந்தே இருந்த குணம் தான். இப்போ என் கையில் அமௌண்ட் இருக்கனால நான் யாரையுமே எதிர்பார்க்காம நான் கண்டிப்பாக வந்து நிறைய பேர்த்துக்கு எங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேங்க. அதை தாண்டி அவங்கள குழந்தைங்களுக்கு வேணும்னாலும் என்னால் முடிஞ்ச விஷயத்தை என்னால் செய்ய முடியுது. ஸோ இதுதாங்க அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது. ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து நம்ம மேலே வச்சா மட்டுமே நம்ம ஜெயிக்க முடியுங்க. அதை வந்து நான் என்னோடய லைஃப்பில் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டேன். என்னோடய லைஃப்பில் வந்துட்டு பாசிட்டிவ் தாட் மட்டும்தான் இப்போ வரைக்குமே வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அந்த பாசிட்டிவ் தாட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக மாறினாலுமே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அவுட் ஆகிடுவேங்க. அது உண்மை தான். அது நிறைய பார்த்துட்டேன். ஹஸ்பண்ட் சொல்லுவார், நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும், நீயும் ஒர்க்க பாரு அப்படிம்பாரு. அதே மாதிரி தாங்க போயிட்டுருக்கேன். நீங்களுமே வந்து நிறைய பேர் எனக்கு டெய்லி பிஸ்னஸ் இதை வந்துச்சு நான் வந்து டெவலப் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. எடுத்ததுமே எந்த ப்ராஃபிட்டுமே பண்ண முடியாதுங்க. அதுதாங்க உண்மை. இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் நான் சேல்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு 10 ரூபா வருங்க ஒரு டசன், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நானும் இங்கே லோக்கலில் போய் இந்த தடவை எடுத்துகிட்டு வந்தேங்க இதெல்லாமே. ஸோ ஆட்டோக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 300 ருபீஸ் சார்ஜ் போயிடுச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள் இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், தொடர்ந்து நிறைய பேத்துக்கு நான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னா, விடாமல் செய்யுங்க. விடாமல் செய்ய உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து நல்ல கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கான பணத்தை நீங்கள் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்துட்டு இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்சது என் குழந்தைங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் ஆகட்டும், இல்லை சின்ன சின்ன விஷயத்துக்கு நானே அவர்கிட்ட எதையுமே கேட்காம என்னால் முடிஞ்சதை நான் அவரை கொடுத்தனே தெரியாது அவருக்கு. அந்தளவுக்கு நான் இப்போ கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேங்க. அது உண்மை தான். நம்மளால் பண்ண முடியும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணால் மட்டும்தாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக முடியும். ஆனால் உடனே முடியாதுங்க. குடும்பத் தலைவிகள் அத்தனை பேருமே நிறைய என்கிட்ட கேட்குறீங்க, உடனே வந்து நான் ஜெயிக்கணும், உடனே வந்து நான் வந்துட்டு இப்போவே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னால் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியலங்க. உண்மையாலுமே நான் வந்து நடந்ததை சொல்கிறேங்க. அப்படியெல்லாம் உடனேலாம் எதுவுமே பண்ண முடியாதுங்க. சீரியஸாகவே கொஞ்சம் வெயிட்டிங் ப்ராசஸ் மாதிரி தான். ஏன்னா நம்ம இன்புட் போட்டுகிட்டே தான் இருக்கணும். இத்தனை மெட்டீரியல்ஸும் என்னோடய ஒரே உழைப்பு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எத்தனை நாள் நான் இதுக்காக உழைச்சிருப்பேன், எத்தனை அமௌண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தாங்க இது எல்லாமே. என்னால் முடிஞ்ச சின்னதை நான் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறமும் இன்வெஸ்ட் பண்ணுவேங்க. இப்போ ஒரு பெரிய ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஆர்டருக்கான மறுபடியும் எனக்கு பார்த்திங்கன்னா அதிலேருந்து எல்லாமே வந்து இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும் இல்லையா, நான் மறுபடியும் வாங்கணும் இல்லையா. ஸோ அதை மறுபடியும் நான் இன்புட் பண்ணேன்னா 5000 ருபீஸ் 6000 ருபீஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒவ்வொன்றுமே நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே நான் இன்னுமே நிறைய பேஜை பார்க்கக்குள்ளே யோசிப்பேன், இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் நம்ம எப்போ வாங்குறது அப்படின்னு யோசிப்பேங்க. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. இருந்தாலுமே ஏன் நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற, உன்னால் முடிச்சதை நீ பண்ணு, கண்டிப்பாக அந்த லெவலுக்கு நீ போவ அப்படின்ற மாதிரி நானே நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. ஸோ வந்து உடனே நான் வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியுங்க. நம்மளோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம பேஜ் வந்து டெவலப் ஆகக்குள்ளே, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கிடைக்கக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. பண்ணி தாங்க நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளாஸ் பேங்கிள்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கொண்டு வந்து ஒரு 2 months தான் ஆகுது. ஏன்னா வந்து அதுவே வந்து நான் இவ்வளோ கிளாஸ் பேங்கிள் ஸ்டாக் வச்சுருக்கேங்க. இதுவே வந்து மூவிங் போகுதா என்ன அப்படின்னா ஓரளவுக்கு போயிட்டு தாங்க இருக்குது. இது எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அது ஒன்று. குந்தன்ஸ் கூட வந்து ஒரு சில டைம் கருத்துரும், பட் கிளாஸ் பேங்கிள்ஸ் ஒன்றுமே ஆகாதுங்க. பத்திரமா அது பாட்டுக்கு இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி தாங்க, இதெல்லாம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பாசிட்டிவாக யோசிங்க, பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வருங்க. பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.